திருநிறை வைகறை நண்பர்களுக்கு அற்புதங்கள் விளைவிக்கும் அதிகாலை வணக்கம். 11ஆம் நாள் பயிற்சிகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் சோமசுந்தரம். இன்றைய வகுப்புகளை நமது பிரார்த்தனைகளுடன் தொடங்கலாம். பிரார்த்தனைகளுக்கு தயாராகி கொள்ளுங்கள். பிரார்த்தனைகளை தொடங்கும் முன்பு ஒரு டம்ளரில் தண்ணீரை உங்கள் முன்பு வைத்து கொள்ளுங்கள். தளர்வாக முதுகு நேராக இருக்கும்படி அமர்ந்து கொள்ளுங்கள். உள்ளங்கைக்குள் உங்களுடைய மாயாஜால கல்லை வைத்து கொள்ளுங்கள். கைகளில் குபேர முத்திரை வைத்து கொள்ளுங்கள். கண்களை மூடி அமர்ந்து கொண்டு பிரார்த்தனைகளை தொடங்குங்கள். முதலில் சங்கல்பம், அதைத் தொடர்ந்து பணத்திற்கான ஹோபோனோபோனோ, பிறகு உங்கள் தனிப்பட்ட விருப்பத்திற்கான ஹூபோனோபோனோ. அதன் பிறகு நீருக்கு நன்றி கூறலாம். நீருக்கு நன்றி கூறிய பிறகு டம்ளரில் உள்ள தண்ணீரை உணர்ந்து குடியுங்கள். இப்பொழுது பிரார்த்தனைகளை தொடங்கலாம். சங்கல்பம். என் வாழ்வில் பணம் தாராளமாக புழங்கிக் கொண்டிருக்கிறது. எனக்கு பிரபஞ்சத்தின் அளவில்லா ஆசீர்வாதம் எப்பொழுதும் கிடைத்து கொண்டிருக்கிறது. எனக்கு நாளுக்கு நாள் செல்வம் பெருகிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நான் செல்வத்திலும் ஞானத்திலும் வளர்ந்து கொண்டிருக்கிறேன். நான் தினமும் பொருளாதார ரீதியாக வேகமாக முன்னேறி வருகிறேன். முடிவில்லா பேரழிவு எனது அனைத்து நிதி பரிவர்த்தனைகளையும் கண்காணிக்கிறது மற்றும் நிர்வகிக்கிறது. மற்றும் நான் எதை செய்தாலும் அதை செழிக்கும்படி செய்கிறது. பிரபஞ்சமே அனைத்துக்கும் ஆதாரம். அங்கிருந்து செல்வம் என்னிடம் தாராளமாக ஏராளமாக கிடைக்கிறது. நான் எப்பொழுதும் எனது உண்மையான மதிப்பை உணர்ந்திருக்கிறேன். நான் எனது திறமைகளை இலவசமாக மற்றவர்களின் நலனுக்காக கொடுக்கிறேன். நான் அற்புதமாக தெய்வீகமாக ஈடு செய்யப்பட்டு இருக்கிறேன். நன்றி. எனது ஆசீர்வாதத்தின் ஆதாரம் பிரபஞ்சம். எனது தேவைகள் அனைத்தும் ஒவ்வொரு தருணத்திலும் சரியாகவும் நிறைவாகவும் பூர்த்தி செய்யப்படுகின்றன. மன்னிப்பு. பிரபஞ்சத்தின் படைப்பினிடம் நான் மனதார கேட்கும் மன்னிப்பு இதுதான். நானோ எனது குடும்பமோ எனது உறவினர்களோ முன்னோர்களோ தங்களையோ தங்கள் குடும்பத்தினரையோ உறவினர்களையோ முன்னோர்களையோ எண்ணங்களாலோ அல்லது வார்த்தைகளாலோ அல்லது செயல்களாலோ எப்பொழுதாவது காயப்படுத்தி இருந்தால் அதற்காக நான் மனதார மன்னிப்பு கேட்கிறேன். இந்த மன்னிப்பு என்ற தீயில் இதுநாள் வரை தடையாக இருந்த எதிர்மறை அதிர்வுகள் சுத்திகரிக்கப்படட்டும். எதிர்மறை ஆற்றல்கள், தேவையற்ற தடைகள் எரிக்கப்பட்டும். சுத்திகரிக்கப்பட்ட நேர்மறை அதிர்வுகளை நான் இப்பொழுது நன்றாக உணர்கிறேன். நன்றி. சங்கல்பம். என் வாழ்வில் பணம் தாராளமாக புழங்கிக் கொண்டிருக்கிறது. எனக்கு பிரபஞ்சத்தின் அளவில்லா ஆசீர்வாதம் எப்பொழுதும் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. எனக்கு நாளுக்கு நாள் செல்வம் பெருகிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நான் செல்வத்திலும் ஞானத்திலும் வளர்ந்து கொண்டிருக்கிறேன். நான் தினமும் பொருளாதார ரீதியாக வேகமாக முன்னேறி வருகிறேன். முடிவில்லா பேரழிவு எனது அனைத்து நிதி பரிவர்த்தனைகளையும் கண்காணிக்கிறது மற்றும் நிர்வகிக்கிறது. மற்றும் நான் எதை செய்தாலும் அதை செழிக்கும்படி செய்கிறது. பிரபஞ்சமே அனைத்துக்கும் ஆதாரம். அங்கிருந்து செல்வம் என்னிடம் தாராளமாக ஏராளமாக கிடைக்கிறது. நான் எப்பொழுதும் எனது உண்மையான மதிப்பை உணர்ந்திருக்கிறேன். நான் எனது திறமைகளை இலவசமாக மற்றவர்களின் நலனுக்காக கொடுக்கிறேன். நான் அற்புதமாக தெய்வீகமாக ஈடு செய்யப்பட்டு இருக்கிறேன். நன்றி. எனது ஆசீர்வாதத்தின் ஆதாரம் பிரபஞ்சம். எனது தேவைகள் அனைத்தும் ஒவ்வொரு தருணத்திலும் சரியாகவும் நிறைவாகவும் பூர்த்தி செய்யப்படுகின்றன. மன்னிப்பு. பிரபஞ்சத்தின் படைப்பினிடம் நான் மனதார கேட்கும் மன்னிப்பு இதுதான். நானோ எனது குடும்பமோ எனது உறவினர்களோ முன்னோர்களோ தங்களையோ தங்கள் குடும்பத்தினரையோ உறவினர்களையோ முன்னோர்களையோ எண்ணங்களாலோ அல்லது வார்த்தைகளாலோ அல்லது செயல்களாலோ எப்பொழுதாவது காயப்படுத்தி இருந்தால்
அதற்காக நான் மனதார மன்னிப்பு கேட்கிறேன். இந்த மன்னிப்பு என்ற தீயில் இதுநாள் வரை தடையாக இருந்த எதிர்மறை அதிர்வுகள் சுத்திகரிக்கப்படட்டும். எதிர்மறை ஆற்றல்கள், தேவையற்ற தடைகள் எரிக்கப்பட்டும். சுத்திகரிக்கப்பட்ட நேர்மறை அதிர்வுகளை நான் இப்பொழுது நன்றாக உணர்கிறேன். நன்றி. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry.
Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. நீருக்கு நன்றி. நீரின்றி அமையாது உலகு, நீரின்றி அமையாது உழவு, நீரின்றி அமையாது உணவு, நீரின்றி அமையாது உயிர். நீருக்கு நன்றி. நான் பிறப்பதற்கு முன்பும் பிறந்த பிறகும் எப்பொழுதும் என்னுடன் பயணிக்கும் நீருக்கு நன்றி. உண்பதற்கு நல்ல உணவுகளை உண்டாக்கி கொடுப்பதும் தானும் உணவாக இருப்பதுமான நீருக்கு நன்றி. தினமும் எனது உடல் தூய்மைக்கு மட்டுமல்லாமல் உள்ள தூய்மைக்கும் காரணமான நீருக்கு நன்றி. உமிழ்நீரில் ஆரம்பித்து உடலில் உருவாகும் அத்தனை சுரப்பிகளும் சரியான விகிதத்தில் சுரந்து சீரான உடல் இயக்கத்துக்கு காரணமான நீருக்கு நன்றி. எல்லா உயிர் அணுக்களுக்கு உள்ளேயும் வெளியேயும் நீக்கமர நிறைந்திருக்கும் நீருக்கு நன்றி. எனது உடலில் இரத்தம், உயிர் அணுக்கள் இயக்கம், செரிமானம், பாதுகாப்பு, கழிவுகள் ஏற்றம் என அத்தனைக்கும் ஆதாரமாக இருந்து ஆரோக்கியத்திற்கு அடிப்படையான நீருக்கு நன்றி. உண்ணும் உணவு உள்ளே செல்வதற்கும் சத்தாக மாறி உறிஞ்சப்படுவதற்கும் மூல காரணமான நீருக்கு நன்றி. நான் சுறுசுறுப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதற்கு உதவும் நீருக்கு நன்றி. நான் வாழும் உலகில் உள்ள அத்தனை சிருஷ்டிக்கும் அடிநாதமாக விளங்கும் நீருக்கு நன்றி. உடல் வெப்பநிலையை சீராக வைப்பதற்கும் முக்கிய உறுப்புகளை பாதுகாப்பாக வைப்பதற்கும் உதவும் நீருக்கு நன்றி. எனக்கு பயன்படும் மற்ற உயிரினங்கள், தாவரங்கள் என அனைத்திற்கும் ஆதாரமாக விளங்கும் நீருக்கு நன்றி. எனது எண்ணங்களை பிரபஞ்சத்திற்கு எடுத்துச் சென்று வேண்டியவற்றை கொடுக்க வைக்கும் நீருக்கு நன்றி. நான் என்னை முழுமையாக நம்புகிறேன். நான் எனது கனவுகளை முழுமையாக நம்புகிறேன்.
எதையும் சாதிக்க முடியும் என்று எப்பொழுதும் நம்புகிறேன். எனது உடல் உறுதிக்கு மட்டுமல்லாமல் உள்ள உறுதிக்கும் காரணமான நீருக்கு நன்றி. எப்பொழுதும் நேர்மறையான எண்ணங்கள், நேர்மறையான உணர்வுகள், நேர்மறையான செயல்கள், நேர்மறையான விளைவுகள் மட்டுமே கவர்ந்திழுக்கும். நீருக்கு நன்றி. பணம் உட்பட அனைத்து செல்வங்களும் என்னை நோக்கி அபரிதமாக வந்து கொண்டிருக்க காரணமான நீருக்கு நன்றி. நீர் இல்லாமல் நான் இல்லை. நீர் இல்லாமல் எதுவும் இல்லை. நீருக்கு நன்றி. நீருக்கு நன்றி. நீருக்கு நன்றி. வணக்கம் நண்பர்களே. திரு வேணுகோபால் ஐயா அவர்களின் உரையுடன் இன்றைய பாடங்களை நாம் தொடங்கலாம். அன்பின் நண்பர்களுக்கு அற்புதங்கள் விளைவிக்கும் அதிகாலை வணக்கம். இப்பொழுது நாம் ஹோபோனோபோனோ என்ற முறையை பற்றி தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். இன்றும் நாம் அதை தொடர்வோம். இந்த பிரபஞ்சத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அதை ஆற்றல் வடிவமாக, அதிர்வுகளாக, அலைவரிசைகளாக பார்க்க வேண்டும் என்று டெஸ்லா என்ற மாபெரும் விஞ்ஞானி கூறியிருக்கிறார். ஐன்ஸ்டீன் கூட இந்த மொத்த பிரபஞ்சமுமே ஆற்றல் வடிவாக இருக்கிறது என்றே கூறுகிறார். ஆற்றல் நிலையில் நாம் ஏற்படுத்தும் மாற்றங்களே தோற்றத்திற்கு வந்து நம்முடைய வாழ்க்கையை வளப்படுத்துகின்றன என்பதே உண்மை. நாம் எதை அடைய வேண்டும் என்றாலும் ஆற்றல் நிலைகளில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். அவ்வாறாக ஆற்றல் நிலைகளில் மாற்றத்தை ஏற்படுத்துவதில் இந்த ஹோபோனோபோனோ முறை மிகவும் சிறப்பாக செயல்படுகிறது. மைண்ட் பிளாக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற, அதாவது பலராலும் பல விதங்களிலும் நம்முடைய சிந்தனையில் ஏற்றி வைக்கப்பட்ட எதிர்மறை உணர்வுகள், அவை நம்முடைய பெற்றோர்களால் உண்டாக்கப்பட்டதாக இருக்கலாம், டிவி, புத்தகங்கள், மீடியாக்கள் போன்றவைகளால் ஏற்படுத்தப்பட்டதாக இருக்கலாம், சமூகத்தால் ஏற்படுத்தப்பட்டதாக இருக்கலாம். இவை நம்முடைய மனதின் அடிப்பகுதியில் உறைந்து நமக்கு நல்ல விஷயங்கள் நடைபெறாமல் தடுத்து வருகின்றன. எனவே நம்முடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடைபெற வேண்டுமென்றால் முதலில் நம்மிடம் உள்ள எதிர்மறையான இந்த அதிர்வுகளையும் குற்ற உணர்வுகள் போன்றவற்றையும் நம்மை விட்டு நாம் நீக்கியாக வேண்டும். பல சமயங்களில் நாம் தெரிந்தோ தெரியாமலோ ஏதாவது தவறுகள் செய்திருக்கலாம். செய்த தவறுகளை நாம் எப்பொழுதுமே ஏற்றுக்கொள்ள மாட்டோம் மற்றவர்கள் முன்னிலையில். ஆனாலும் அவை குற்ற உணர்வாக நம்முடைய அடிமனதில் தங்கிவிடுகின்றன. அத்தகைய விஷயங்கள் அனைத்தையும் நம் மனதை விட்டு துடைத்து ஒழித்தால் ஒழிய நாம் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் போன்ற மேனிஃபெஸ்டேஷன் விஷயங்களில் எதையும் பெரிதாக அடைய முடியாது. இந்த ஹோபோனோபோனோ முறை
நம்மிடம் உள்ள எதிர்மறை விஷயங்களை பூரணமாக அழித்து ஒழிக்கிறது. ஐ ஆம் சாரி என்று சொல்லும் பொழுதே நாம் மற்றவர்களிடம் நேரில் சென்று இதை சொல்வதில்லை, நம்முடைய மனதிற்குள் சொல்லிக்கொள்கிறோம், பிரபஞ்சத்திடம் சொல்லிக்கொள்கிறோம். அதே போல் ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ என்று சொல்லும்போது, ப்ளீஸ் என்று சொல்லும்போது தயவு செய்து என்ற பிரார்த்தனையை நாம் பிரபஞ்சத்திடம் வைக்கிறோம், இறைவனிடம் வைக்கிறோம். இவை அனைத்துமே நம்முடைய உணர்வு நிலையில் மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் நன்றி, இந்த மாற்றம் ஏற்பட்டு விட்டது என்பதை நாம் நம்புகிறோம், அதற்காகவே நாம் நன்றி கூறுகிறோம். ஒரு நேர்மறை சிந்தனையை இந்த தேங்க்யூ என்ற வார்த்தை நம்மிடம் உண்டாக்குகிறது. கடைசியாக ஐ லவ் யூ என்ற வார்த்தை எல்லாவற்றையும் நாம் நேசிக்கிறோம். முதலில் இந்த நேசிப்பு என்ற விஷயத்தை நம்மிடம் இருந்தே ஆரம்பிக்க வேண்டும். முதலில் நம்மை பார்த்து நாம் ஐ லவ் யூ என்று கூறிக்கொள்ள வேண்டும். பிறகு இறைவனால் நமக்கு வழங்கப்பட்டுள்ள படைக்கப்பட்டுள்ள இறைவனுடைய படைப்பின் மீதும் படைப்பில் உள்ள ஒவ்வொரு பொருளையும் நாம் ஐ லவ் யூ என்று கூறி விரும்பலாம். இதுவும் ஒரு நேர்மறையான சிக்னலை பிரபஞ்சத்திற்கு அளிக்கிறது. நம்மை சுற்றி உள்ள பிரபஞ்சத்தோடு நம்முடைய அதிர்வுகளை, நேர்மறையான அதிர்வுகளை நாம் இணைக்கும் பொழுது நமக்கு வாழ்வில் நல்ல விஷயங்கள் தேடி தேடி வர ஆரம்பிக்கின்றன. இதை பற்றி மேலதிகமாக நாளை பார்க்க இருக்கிறோம். நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம் நண்பர்களே. இன்றைய நமது நன்றி உணர்வு பாடத்தில் நாம் தூங்கி எழுந்தது முதல் அனைத்திற்கும் நன்றி சொன்னோம். மீண்டும் ஒரு முறை அந்த பாடத்தை கேட்கலாம், வாருங்கள். வணக்கம், நான் கீதா பேசுகிறேன். நாளைக்கு கண் முழிச்ச உடனேயும் நம்ம நன்றி உணர்வை ஸ்டார்ட் பண்ணணுங்கிறதுனால இன்றைக்கே நான் ஆடியோ அனுப்புகிறேன். நாளைக்கு நீங்கள் எந்திக்கும் போதே நான் இன்றைக்கி கண் விழித்ததற்கு நன்றி, இரவு நல்ல தூக்கத்தை கொடுத்த படுக்கை தலையணைக்கு நன்றி, காலை கீழே வச்சோடனே அதுக்கு ஒரு நன்றி சொல்லிடுங்க. எந்திரிச்சு குளியலறைக்கு போகும்போது அங்கே டேப்பை திறந்தவுடனே நல்ல தண்ணி கிடைக்கும், அந்த நல்ல தண்ணிக்கும் நன்றி. அந்த தண்ணி நம்ம வீட்டு வரைக்கும் கொண்டு வந்து கொடுத்த தொழிலாளர்களுக்கு நன்றி. ட்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த ட்ரெஸ்ஸை தயாரித்து கொடுத்த பல நிறுவனங்கள் அதில் பங்கேற்றிருப்பாங்க, அவங்களுக்கு நன்றி. எத்தனை நாடுகள் கடந்து வந்திருக்கோம், அவங்களுக்கெல்லாம் நன்றி தெரிவிக்கலாம். அப்புறம் நம்மளோட காலை யோகாசன பயிற்சிகளை தொடங்குவோம். அதுக்கு மேட் எடுத்து போடும்போது அந்த மேட்டை தயாரித்த நிறுவனத்துக்கு, அந்த மேட்டை கொண்டு வந்து நம்ம கையில் கொடுத்தவங்களுக்கு, ஃபோனை தொடும்போது ஃபோன் நிறுவனத்துக்கு, அதில் இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுத்தவங்களுக்கு, நம்மளுக்கு யோகாசன பயிற்சிகளையும் மற்ற பயிற்சிகளையும் கொடுத்து கொண்டு இருக்கிற திருநிறை வைகரை அன்பர்களுக்கு, பயிற்சியெல்லாம் முடித்ததுக்கப்புறம் கிச்சனுக்கு போனால் அங்கே நம்மளுக்கு ஜூஸ் காத்துக்கிட்டு இருக்கோம். அந்த ஜூஸை குடிக்கும்போது அந்த டம்ளர் தொடும்போது அதுக்கு நன்றி. அந்த பழங்களை கொண்டு வந்து கொடுத்த விவசாயிக்கு நன்றி. சமையல் வேலை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அங்கே இருக்கிற ஒவ்வொரு பொருளையும், மிக்ஸி, மற்ற பொருட்களில் தொடும்போது காய்கறி கட் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கிற கத்தி, எல்லாத்துக்குமே நம்ம நன்றி 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 அப்படின்ட்டு இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம வெளியில் கிளம்ப போகிற வரைக்கும் என்னென்ன வேலை நம்ம செய்கிறோமோ எல்லா வேலைகளுக்கும் நன்றி சொல்கிறோம், எல்லா பொருள்களுக்குமே நன்றி சொல்கிறோம். வேலைக்கு போனதுக்கப்புறம் அங்கேயும்
நம்மளுக்கு கூட இருக்கிற கொலீக்ஸுக்கு நன்றி, நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்க அசிஸ்ட் பண்ணுறவங்களுக்கு நன்றி, நம்மளோட பாஸுக்கு நன்றி, அங்கே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க டேபிள் சேர், அதுக்கு பேப்பர் பேனா எல்லாத்துக்குமே நம்ம நன்றியை இன்றைக்கி முழுவதும் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நம்ம அன்றைக்கி ஃபுல்லாமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்போம், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதனால நம்மளுக்கு தன்னம்பிக்கை ரொம்ப அதிகமாக வந்திருக்கும். வாழ்க்கையே நம்மளுக்கு ஒரு பரிசு தான், அது ஒவ்வொரு நாளும் ஒரு பரிசு தான். அதை நம்ம நல்லபடியாக வாழ்க்கையை எல்லா நேர்மறை எண்ணங்களோடையும் ரொம்ப சந்தோஷமாகவும், வாழ்க்கை பலவிதமான அபரிவிதமான செல்வங்களே நம்மளுக்கு வந்து சேர்ந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கு ஒவ்வொரு படியாக நம்ம ஏறி போய்கிட்டு இருக்கிறோம். நம்ம மட்டும் இல்லாமல் நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கும் அந்த விதமான அபரிவிதமான செல்வ வளங்களை முடிஞ்ச வரைக்கும் நம்மளும் சொல்லி அவங்களுக்கும் கொடுக்கறதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது, இன்னைக்கு என்னென்ன வேலை செஞ்சாலும் சரி தான், எல்லா வேலைக்கும் நன்றி சொல்கிறோம். அதே மாதிரி நம்ம பார்க்குற பொருள், தொடுற பொருள் எல்லாத்துக்குமே நன்றி சொல்லலாம். அது தவிர எப்பயும் போல் காலையில் நம்மளுக்கு பிடித்த 10 நபர்களின் பெயர்களை எழுதி அவங்களுக்கும் என்ன காரணத்திற்காக நன்றி சொல்கிறோம் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு, ஈவினிங் நைட்டு படுக்க போகும்போது மாயாஜால கல்லை உபயோகப்படுத்தி குபேர முத்திரையை கையில் வச்சுட்டு அதில் மாயாஜால கல்லை உபயோகப்படுத்தி அன்று நடந்த மிகவும் முக்கியமான சந்தோஷமான விஷயங்களுக்கு நன்றி சொல்லிட்டு, நம்மளோட எய்மை கற்பனை செஞ்சு அது சக்ஸஸ் ஆன மாதிரியும், அதுக்கு நிறைய பேர் நம்மளுக்கு கங்க்ராச்சுலேட் பண்ணுற மாதிரியும் நினச்சி அதுக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுட்டு, நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நல்ல தூக்கத்தை கொடுக்கணும், காலையில் அதிகாலையில் எழுந்திருக்க வேணும் அப்படின்னு நினச்சிட்டு தூங்கலாம். நன்றி நன்றி நன்றி. வணக்கம் நண்பர்களே. நாம் தமிழகத்தில் பிறந்ததும் இங்கு வாழ்வதுமே சிறப்பான விஷயம். நாம் தமிழ்நாட்டில் பிறந்ததனால் நமக்கு கிடைத்த 10 நன்மைகளை குறிப்பேட்டில் எழுதி இன்று நன்றி உணர்வை வெளிப்படுத்தலாம். இப்பொழுது உங்களது குறிப்பேட்டில் நன்றி உணர்வை எழுதத் தொடங்குங்கள். இதற்காக உங்களுக்கு 10 நிமிடங்கள் வழங்கப்படுகின்றன. நீங்கள் நன்றி உணர்வை எழுதிய பிறகு அடுத்த பாடத்திற்குள் செல்லலாம்.
வணக்கம் நண்பர்களே. இன்றைய ஈர்ப்பு விதி பாடத்தில் நாம் கற்றுக்கொள்ளவிருப்பது நமது ஆரோக்கியம் பற்றிய 2ஆம் பாடம். வாருங்கள் பாடத்திற்குள் செல்லலாம். வணக்கம் உறவுகளே, நான் முத்துலட்சுமி சரவணகுமார். நல்ல எண்ணத்துடன் நன்றியுணர்வுடன் கேளுங்கள், நம்புங்கள், காட்சிப்படுத்தி பாருங்கள், மகிழ்ச்சியை உணருங்கள், அப்போது பெறுவீர்கள் என்ற ஈர்ப்பு விதியை பற்றி நாம் பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆரோக்கியத்தை பேணுவதற்கு ஈர்ப்பு விதியின் இரகசியத்தை பார்ப்போம். மனமும் மருந்துகளும் இணைந்து இணக்கமாக செயல்படுவதன் மூலம் நோய்களை குணமாக்க முடியும். நாம் ஏதேனும் மருத்துவ பரிசோதனைக்கோ அல்லது சிகிச்சைக்கோ உட்படும் போது நாம் விரும்புகின்ற விளைவை கற்பனை செய்து அந்த விளைவை நாம் ஏற்கனவே பெற்றுவிட்டது போல, அதாவது அந்த முடிவு நல்ல முடிவாக கற்பனை செய்து அதை ஏற்கனவே நாம் பெற்றுவிட்டது போல உணர்வு பூர்வமாக உணர்ந்து இரகசியத்தை பயன்படுத்தி ஒரு நேர்மறையான விளைவை மனத்தில் காட்சிப்படுத்தி அதன் மீது முழு நம்பிக்கையை உருவாக்குவோமானால் பிரபஞ்சம் துல்லியமாக அந்த விளைவை நமக்கு உருவாக்கி கொடுக்கும். மன அழுத்தம், எதிர்மறை எண்ணங்கள் ஆகியவை நம்முடைய உடலின் மீது ஏற்படுத்துகின்ற தாக்கம் காலப்போக்கில் ஏதேனும் ஒரு நோயை உருவாக்குகிறது. எதிர்மறை எண்ணங்களை 2 வெவ்வேறு அணுகுமுறைகள் மூலமாக நம்மால் மாற்ற முடியும். முதல் அணுகுமுறை ஆரோக்கியம் பற்றிய நேர்மறையான எண்ணங்கள் மற்றும் சுய பிரகடனங்களால் நம் உடலை நிரப்புவது. இது எதிர்மறை எண்ணங்கள் உருவாவதை தடுக்கும். இன்னொரு அணுகுமுறை எதிர்மறை எண்ணங்களுடன் நம்மை அடையாளப்படுத்திக் கொள்ளாமல் இருப்பது. எதிர்மறை எண்ணங்களை நாம் கண்டுகொள்ளாமல் விட்டுவிடும்போது அவை தம்முடைய ஆற்றலை இழக்கின்றன. அவை உடனடியாக கரைந்து விடுகின்றன. 2 அணுகுமுறைகளுமே பலனளிக்கக்கூடியவை. ஆனால் இவ்விரண்டு அணுகுமுறைகளிலும் உங்களுக்கு விருப்பமில்லாத விஷயங்கள் மீது நீங்கள் உங்கள் கவனத்தை குவிக்காமல் இருக்க வேண்டியது இன்றியமையாதது. ஆரோக்கியத்தை பெறுவதற்கு நம்முடைய எதிர்மறை எண்ணங்களை நாம் ஒழித்து கட்ட வேண்டும். உங்கள் மனத்தை ஆரோக்கியத்தின் பக்கம் திருப்புவதன் மூலம் உங்கள் ஆரோக்கியத்தை உங்களால் மேம்படுத்த முடியும் என்பதை அறிவது அற்புதமாக இருக்கிறதல்லவா? நேர்மறையான எண்ணங்கள் உங்கள் மனத்தில் பொங்கி பெருகட்டும். ஆரோக்கியம் தொடர்பான நேர்மறையான காட்சிகளால் உங்கள் மனத்தையும் உடலையும் நிரப்புங்கள். மகிழ்ச்சியான மனநிலையிலும் ஆனந்தமாகவும் இருப்பதன் மீது உங்கள் கவனத்தை குவியுங்கள். நீங்கள் இந்த நேர்மறையான உணர்வுகள் பக்கம் உங்கள் கவனத்தை திருப்பும் போது எதிர்மறையானவற்றிலிருந்து நீங்கள் விலகி வந்து விடுவீர்கள். எவற்றை நீங்கள் மிக அதிகமாக நம்புகிறீர்களோ அவைதான் உங்கள் வாழ்விற்குள் மிக வேகமாக வந்து சேர்கின்றன. நீங்கள் நம்புகின்ற விஷயங்களை மட்டுமே உங்களால் உங்கள் வாழ்வுக்குள் கொண்டு வர முடியும். எனவே நீங்கள் விரும்புவதை நீங்கள் பெறுவதற்கு அதன் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும். நீங்கள் விரும்புவதை நீங்கள் பெற்றிருப்பது போன்ற காட்சிகளை நீங்கள் உங்கள் மனத்தில் உருவாக்கும் போது நீங்கள் விரும்புவது இக்கணமே உங்களிடம் இருப்பது போன்ற எண்ணங்களையும் உணர்வுகளையும் நீங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள் என்பதுதான் மனக்காட்சி படைப்பு, விசுவலைசேஷன் சக்தி வாய்ந்ததாக இருப்பதற்கு காரணமாகும். சக்தி வாய்ந்த சமிக்கைகளை பிரபஞ்சத்திற்கு நீங்கள் அனுப்பி கொண்டிருக்கிறீர்கள். ஈர்ப்பு விதி அந்த சமிக்கைகளை பெற்றுக்கொண்டு உங்கள் வாழ்வின் சூழல்களாக அவற்றை உங்களிடம் திருப்பி அனுப்பும். அச்சூழல்கள் நீங்கள் உங்கள் மனத்தில் கற்பனை செய்தவற்றைப் போலவே இருக்கும். பௌதீக பொருட்களை மாற்றுவதற்கான அளப்பரிய சக்தி மனத்திற்கு எங்கிருந்து வந்தது? பௌதீக உலகில் நாம் பார்க்கின்ற எல்லாமே மனத்தால் உருவாக்கப்பட்டதுதான் என்று பண்டைய பாரம்பரியங்கள் ஆணித்தரமாக கூறுகின்றன. எல்லா பருப்பொருட்களும் உண்மையில் மனப்படைப்புகள்தாம். அதனால்தான் மனத்தால் எதையும் மாற்ற முடியும். நாம் கடைபிடிக்கக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு நடவடிக்கை ஈர்ப்பு விதிதான். இது உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் மாற்றியமைக்கும். ஆழ்ந்த நன்றியுணர்வை அனுபவிப்பதற்கு நீங்கள் ஓரிடத்தில் அமர்ந்து நீங்கள் எவற்றையெல்லாம் குறித்து நன்றியை உணர்கிறீர்களோ
அவற்றை பட்டியலிட்டுக் கொள்ளுங்கள். உங்கள் கண்கள் குளமாகும் வரை உங்கள் பட்டியலில் தொடர்ந்து எழுதிக் கொண்டே இருங்கள். உங்கள் முகத்தில் கண்ணீர் வழிந்தோடும் போது உங்கள் இதயத்தைச் சுற்றியும் உங்களுடைய அகம் நெடுகிலும் மிக அழகான ஓர் உணர்வை நீங்கள் அனுபவிப்பீர்கள். உண்மையான நன்றியுணர்வு என்பது இதுதான். நன்றியுணர்வுடன், நம்பிக்கையுடன், நேர்மறை எண்ணத்துடன் நாம் நம் ஆரோக்கியத்தை பெறுவோம். நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம் நண்பர்களே. இனி நீங்கள் உங்களது இலக்குகளையும் நோக்கங்களையும் உங்களது குறிப்பேட்டில் எழுதத் தொடங்குங்கள். முதலில் உங்களது நீண்டகால இலக்குகளை எழுதுங்கள். பிறகு அவற்றை சிறு சிறு பகுதிகளாக பிரித்து எழுதுங்கள். உதாரணத்திற்கு, 1 வருடம் கழித்து நீங்கள் ஒரு இலக்கை அடைய உறுதி எடுத்திருந்தால் ஒவ்வொரு மாதத்திற்கும் அதற்காக நீங்கள் செய்ய வேண்டியது என்ன என்று எழுதுங்கள். அந்த இலக்கிற்காக இன்று நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்று எழுதுங்கள். எழுதிய பிறகு மாலையில் இன்று நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை செய்து முடித்தீர்களா என்று பாருங்கள். இந்த பழக்கம் உங்களை ஒவ்வொரு நாளும் உங்களின் இலக்கை நோக்கி நகர்த்தி செல்லும். இனி உங்களது இலக்குகளை எழுதத் தொடங்குங்கள் நண்பர்களே. வணக்கம் நண்பர்களே. இயற்கை மருத்துவத்தில் உணவு உண்ணும் முறையே ஒரு சிகிச்சையாகும். இன்றைய இயற்கை மருத்துவ பாடத்தில் நாம் கற்றுக்கொள்ள இருப்பது நாம் உணவு உண்ணும் முறையை பற்றி. வாருங்கள் நண்பர்களே, பாடத்திற்குள் செல்லலாம். திருநிறை வைகறை அன்பர்களுக்கு வணக்கம். இயற்கை மருத்துவத்தில் உணவே மருந்து. ஆனால் இந்த உணவு கூட விஷமாகிவிடும். எப்போது? அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்பது அமிர்தத்துக்கு மட்டும் அல்ல, உணவுக்கும் பொருந்தும். உணவை எப்போது சாப்பிட வேண்டும், எப்படி சாப்பிட வேண்டும்? நம் வீட்டில் அன்றாட பயன்படுத்தும் தோசை மாவு, தோசைக்கல், நெருப்பு, தண்ணீர் இவற்றை வைத்து ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். அடுப்பின் மேல் தோசைக்கல்லை வைத்து மாவை ஊற்றினால் என்ன ஆகும்? தோசை மாவு அப்படியே மாவாக இருக்கும். ஏனென்றால் நாம் அடுப்பு பற்றவில்லை, ஆகையால் அங்கு நெருப்பு இல்லை. அடுத்து அடுப்பை பற்ற வைத்து மாவை ஊற்றுங்கள். அப்பவும் மாவாகத்தான் இருக்கும். ஏனென்றால் கல் காயவில்லை. கல் 50% காய்ந்த பின் மாவை சிறிது அதிகமாக ஊற்றிவிட்டீர்கள். இப்பொழுது என்னாகும்? கீழ்ப்பாகம் வெந்திருக்கும். மேல் பாகத்தில் உள்ள நீர் ஆவியாகி வறண்டு போகும். கல் சரியான சூட்டில் இருக்கும் போது அளவாக மாவை ஊற்றுங்கள். தோசை அருமையாக வரும். கல் அதிகமாகி சூடாகி விட்ட பின் அளவான மாவை ஊற்றுங்கள். இப்பொழுது தோசை கருகிவிடும். ஹோட்டல்களில் கல் அதிகமாக சூடாகி விட்டால் தண்ணீர் தெளிப்பார்கள். இது கல்லின் அதிகப்படியான சூட்டை குறைத்து தோசை நன்றாக வர உதவும். மேல்கண்ட உதாரணத்தில் கல் என்பது நமது உடம்பு, நெருப்பு என்பது பசி, மாவு என்பது உணவு. பசி இல்லாத போது எந்த உணவையும் உள்ளே அனுப்பக்கூடாது. பசி வர என்ன செய்ய வேண்டும்? உடற்பயிற்சி, கழிவு வெளியேற்றம், குளித்தல், மூச்சுப்பயிற்சி இவைகள்
பசி வர உதவும். இப்பொழுது பசி அதிகமாகிவிட்டது. ஆனால் அந்த சமயத்தில் உணவு உண்ண முடியாது என்றால் தண்ணீர் குடிக்க வேண்டும். ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். அல்லது 2 டேட்ஸ் பழத்தை சாப்பிட்டு தண்ணீர் குடியுங்கள். திரும்பவும் பசித்தால் மீண்டும் தண்ணீரை எடுத்துக்கொள்ளுங்கள். தண்ணீரில் தேன் கலந்தும் குடிக்கலாம். இது உடலுக்கு சக்தியை கொடுக்கும். ஆகவே சரியான பசி இருக்கும் பொழுது அளவாக உண்ண வேண்டும். இதில் பொய்ப்பசியும் இருக்கிறது. பார்ப்பதால் பற்று உண்டாகிறது. பற்று ஆசையாக பரிணமிக்கிறது. ஆசை சினமாக வடிவெடுக்கிறது. சினத்தினால் மனக்குழப்பம். மனக்குழப்பத்தால் புத்திநாசம். புத்திநாசத்தால் ஆள் அழிகிறான். ஆகவே பேக்கரி உணவுகளை பார்த்து பற்று உண்டானதால் வீட்டுக்கு வாங்கிக் கொண்டு போகாதீர்கள். அப்படி அதிகமாக வாங்கி கொண்டு போவதால் இருக்கிறதே என்பதற்காக, வேஸ்டாகிவிடும் என்பதற்காக தினமும் அதை சாப்பிட ஆரம்பித்து விடுவீர்கள். இதனாலேயே ஆள் அழிகிறான். ஆகவே இது போன்ற உணவுகள் மேல் பற்றை வைக்காதீர்கள். எப்படி சாப்பிட வேண்டும் என்பதை பற்றி பார்ப்போம். தரையில் உட்கார்ந்து சம்மணங்கால் போட்டு சாப்பிட்டால் நல்லது. முடியாதவர்கள் டைனிங் டேபிளில் சாப்பிடலாம். இன்றோ அழகான 6 சீட்டர் 8 சீட்டர் என்று பெரிய டைனிங் டேபிள் வாங்கி வைத்திருக்கிறோம். பல பேர் அதில் உட்காருவது கூட இல்லை. ஹாலில் சோஃபாவில் அமர்ந்து டிவி பார்த்து கொண்டு சாப்பிடுகின்றன. என்ன சாப்பிடுகிறோம், எவ்வளவு சாப்பிடுகிறோம் என்று தெரியாமலேயே சாப்பிடுகின்றனர். இதில் என்ன ஒரு கொடுமையான விஷயம் என்றால், குழந்தைகளுக்கு மொபைல் போனில் யூடியூபை ஆன் செய்து கொடுத்துவிட்டு உணவை ஊட்டுகின்றன. அப்போதுதான் அந்த குழந்தை உணவை உண்ணும் என்பார்கள். நீங்களே யோசித்து பாருங்கள். நம் அப்பா அம்மா குழந்தையாக இருக்கும் பொழுது போன் இருந்ததா? இல்லை. நாம் குழந்தையாக இருக்கும் பொழுது போன் இருந்ததா? இல்லை. உண்மையான காரணம், ஊட்டுபவர்களுக்கு அவர்கள் வேலை சீக்கிரமாக முடிய வேண்டும் என்பதே. உண்மையில் சொல்ல போனால் உணவு மெதுவாக சாப்பிட வேண்டும். உமிழ்நீருடன் கலந்து நன்கு உணவை பற்களால் மசித்து முழுங்க வேண்டும். உணவை சுவைத்து உண்ணுங்கள். அளவாக உண்ணுங்கள். போனை பக்கத்தில் கூட வைத்துக் கொள்ளாதீர்கள். ஒரு குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஒன்றாக உட்கார்ந்து உண்ணுங்கள். இது வயிறு திருப்தியாக ஆக்குவதுடன் மனநிறைவையும் கொடுக்கும். நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம் நண்பர்களே. 1 நிமிட பயிற்சிகள். இந்த வரிசையில் ஒரே 1 நிமிடம் பயிற்சியின் மூலம் நம் உடலை, இருதயத்தை சீர்படுத்தி கொள்ள உதவும் பயிற்சிகளை கற்று வருகிறோம். இதோ உங்களுக்காக இன்றைய 1 நிமிட பயிற்சி.
வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் யோகாசன பயிற்சியில் மிக முக்கியமான பயிற்சியான சூரிய நமஸ்காரம் செய்வது எப்படி என்று கற்றுக்கொள்ளலாம். வாருங்கள் நண்பர்களே, பாடத்திற்குள் செல்லலாம். வணக்கம் நண்பர்களே. சூரிய நமஸ்காரம் செய்வதில் 12 நிலைகள் உள்ளன. நாம் இப்பொழுது ஒவ்வொரு நிலைகளாக படிப்படியாக கற்றுக்கொள்ளலாம். ஆசனங்கள் செய்யும் பொழுது வெறும் தரையில் செய்யக்கூடாது. யோகா மேட்டோ அல்லது வேறு விரிப்புகளோ தரையில் விரித்து அதன் மீது நின்று செய்யவும். முதலாவது நிலை, உங்கள் கால்கள் இரண்டையும் சேர்த்து வைக்கவும். கைகள் இரண்டையும் தோலுக்கு நேராக தொங்க போட்டு மூச்சை உள்ளிழுத்து பின் 2 கைகளையும் உயர்த்தி கைகளை கூப்பிய நிலைக்கு கொண்டு வரவும். இப்பொழுது மூச்சை வெளியே விடவும். இரண்டாவது நிலை, மூச்சை உள்ளே இழுத்து கைகள் இரண்டையும் தலைக்கு மேல் உயர்த்தி முடிந்த அளவு பின்புறமாக நீட்டவும். கைகள் காதில் படுவதோடு நன்கு நேராக இருக்க வேண்டும். உடலை இடுப்புக்கு மேலே எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பின்புறமாக வளைத்து மூச்சில் கவனம் செலுத்தவும். மூன்றாவது நிலை, மூச்சை வெளியே விட்டவாறு கைகள் மற்றும் உடலை முன்புறமாக கொண்டு வந்து இடுப்போடு முன்புறமாக வளைந்து உங்கள் முழங்கால்கள் மடியாதவாறு உள்ளங்கைகள் இரண்டும் கால்களுக்கு பக்கத்தில் இருக்குமாறு வைக்க முயற்சிக்கவும். ஆரம்பத்தில் குனியவே கஷ்டமாக இருக்கும். கைகளை வைக்காவிட்டாலும் பரவாயில்லை. முழங்கால்களை மடிக்காமல் உடலை கீழ் நோக்கி தள்ளி முயற்சியுங்கள். கை வைக்க முடியுமானால் முழங்காலை மூக்கால் தொடுங்கள். கால்கள் மடியக்கூடாது. நான்காவது நிலை, இப்போது இடது காலை பின்புறமாக கொண்டு சென்று முழுமையாக நீட்டி பெருவிரல் நிலத்தில் படுமாறு வையுங்கள். வலது கால் 2 கைகளுக்கும் நடுவில் இருக்குமாறு முழங்காலை மடித்து 2 கைகள் மற்றும் வலது கால் ஆகியன ஒரே கோட்டில் இருக்குமாறு பார்த்து கொள்ளுங்கள். நெஞ்சு இழுபடுமாறு முன் தள்ளி கழுத்தை பின்பக்கமாக வளைத்து மூச்சை உள்ளே இழுங்கள். ஐந்தாவது நிலை, தற்போது மூச்சை வெளிவிட்ட வண்ணம் வலது காலையும் பின்னோக்கி தள்ளி எடையை தூக்கி உடலை மலையைப் போல வளையுங்கள். உங்கள் நாடியால் நெஞ்சை தொட முயற்சியுங்கள். கைகளும் கால்களும் முழுமையாக நீண்டிருக்க வேண்டும். கால் பாதத்தை கீழே முழுமையாக பதிக்க முயற்சியுங்கள். முடியாத பட்சத்தில் சிறிது காலை உள்ளே கொண்டு வரலாம், ஆனால் மடிக்கக்கூடாது. ஆறாவது நிலை, தற்போது மூச்சை வெளியே விட்டவாறு முழங்கால், முழங்கை, வயிறு, உள்ளங்கை, கை, நெஞ்சு, நாடி அனைத்தும் கீழே தரையில் படுமாறு வைக்கவும். இடுப்பு மட்டும் தூக்கிய நிலையில் இருக்க வேண்டும். ஏழாவது நிலை, இப்போது முழங்கால், கைகள் போன்றவை நிலத்தில் பட மூச்சை உள்ளே இழுத்தவாறு இடையோடு மேலிருக்கும் பகுதிகள் அனைத்தையும் உள்ளங்கையால் ஊன்றி தூக்கவும். தூக்குகின்ற நேரத்தில் முழு பாரமும் உள்ளங்கை மீது இருக்கட்டும். கழுத்தை முடிந்தளவு பின்பக்கம் வளைத்து கொள்ளுங்கள். எட்டாவது நிலை, தற்போது மூச்சை வெளியே விட்ட வண்ணம் கால்களை தூக்கி இடையையும் தூக்கி உடலை மலையைப் போல வளையுங்கள். உங்கள் நாடியால்
நெஞ்சை தொட முயற்சியுங்கள். கைகளும் கால்களும் முழுமையாக நீண்டிருக்க வேண்டும். கால் பாதத்தை கீழே முழுமையாக பதித்திருக்க வேண்டும். 9வது நிலை. இப்போது இடது காலை பின்புறமாக கொண்டு சென்று முழுமையாக நீட்டி பெருவிரல் நிலத்தில் படுமாறு வையுங்கள். வலது கால் 2 கைகளுக்கும் நடுவில் இருக்குமாறு முழங்காலை மடித்து 2 கைகள் மற்றும் வலது கால் ஆகியன ஒரே கோட்டில் இருக்குமாறு பார்த்து கொள்ளுங்கள். நெஞ்சு இழுபடுமாறு முன் தள்ளி கழுத்தை பின்பக்கமாக வளைத்து நன்கு மூச்சை உள்ளே இழுங்கள். 10வது நிலை. மூச்சை வெளியே விட்டவாறு கைகள் மற்றும் உடலை முன்புறமாக கொண்டு வந்து இடுப்போடு முன்புறமாக எழுந்து உங்கள் முழங்கால்கள் மடியாதவாறு உள்ளங்கைகள் இரண்டும் கால்களுக்கு பக்கத்தில் இருக்குமாறு வைக்க முயற்சிக்கவும். எழும்பொழுது பின்பக்கமாக இருக்கும் காலை நேராக பின்னால் நீட்டி அப்படியே கொண்டு வந்து மற்ற காலுக்கு பக்கத்தில் வைக்கவும். இப்போதும் மூக்கால் முழங்காலை தொட முயற்சியுங்கள். கை வைக்க இயலாதோர் கைகளை கீழ் நோக்கி நீட்டிக்கொண்டே இருங்கள். கால்கள் மடியக்கூடாது. 11வது நிலை. மூச்சை உள்ளே இழுத்து மேலே நிமிரவும். கைகள் இரண்டையும் தலைக்கு மேல் உயர்த்தி முடிந்தளவு பின்புறமாக நீட்டவும். கைகள் காதில் படுவதோடு நன்கு நேராக இருக்க வேண்டும். உடலை இடுப்புக்கு மேலே எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பின்புறமாக வளைத்து மூச்சில் கவனம் செலுத்தவும். 12வது நிலை. பிறகு மூச்சை வெளியே விட்டவாறு கைகள் இரண்டையும் தலைக்கு மேலே உயர்த்தி அதிலிருந்து நெஞ்சுயரத்துக்கு கைகளை கூப்பிய நிலைக்கு கொண்டு வரவும். இப்போது நீங்கள் சூரிய நமஸ்காரம் பாதி சுற்று செய்து முடித்து விட்டீர்கள். ஒரு சுற்றை முழுமையாக முடிக்க மீண்டும் இதே முறைகளை இடது காலுக்கு பதிலாக வலது காலை பின்புறமாக நீட்டி செய்ய வேண்டும். இவ்வாறு 2 முறை 12 ஆசனங்களையும் முடித்த பின்னர் நீங்கள் சூரிய நமஸ்காரம் ஒரு சுற்றை முழுமையாக முடித்திருப்பீர்கள். சூரிய நமஸ்காரம் செய்யும் பொழுது மூச்சை அடக்கி பிடித்திருக்க வேண்டாம். சில ஆசன நிலைகள் அடைய கஷ்டமாக இருக்கும். உங்களால் எவ்வளவு தூரம் முடிகிறதோ அதுவரை முயற்சி செய்யுங்கள். சிறிது வலியை பொறுத்து செய்யுங்கள். ஆனால் அதிக நேரம் செலவழிக்க வேண்டாம். தவறாக செய்யும் பட்சத்தில் கழுத்து மற்றும் முதுகு வலி வர வாய்ப்புள்ளது. எனவே முடிந்தால் சூரிய நமஸ்காரம் தெரிந்த யாராவது ஒருவருடைய மேற்பார்வையில் இதை செய்யவும். நன்றி. வணக்கம் நண்பர்களே. இத்துடன் இன்றைய வகுப்புகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு சந்திப்போம். இந்த பயிற்சிகளுக்கு பிறகு நீங்கள் உங்களது வழக்கமான உடற்பயிற்சிகளை தொடரலாம். நன்றி, நன்றி, நன்றி.